மன்னவனூர் லேக்காண்ட தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த லேக்கோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் போட்டிங் பண்ணலாம் இந்த மன்னவனூரில். அதுக்கப்புறம் வந்து ஜிப்லைன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரோப் அங்கே போகுதுன்னு நினைக்கிறேன். அது நம்மளுக்கு இங்கேருந்து தெரில, கிட்ட போனால் தான் தெரியும். பட் அதோட லிமிட் ஒன்று இருக்குது, வெயிட் லிமிட்டு. அது வந்து 45லேருந்து 74 கிலோகிராம் இருக்கிற ஆளுங்க மட்டும்தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதனால் நம்ம ஓவர் வெயிட்டு. அது மட்டும் இல்லை, 74ன்னு யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒல்லியாக இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். அந்த வெயிட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஜிப்லைனை ட்ராவல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இந்த மன்னவனூர் லேக்கில் வந்து இப்போ அதிகமாக மூச்சு வாங்கிட்டு இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தா, நம்ம மன்னவனூர் லேக் இந்த வியூ பார்க்குறதுக்கு கொஞ்சம் மேட்டில் ஏறி வந்தோம். அதனால தான் வந்து நான் கொஞ்சம் இந்த மரக்கட்டையில் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது பேக் சைடு வியூவு. ஆக்சுவலாக நம்ம வந்த வழி அந்த பக்கம்தான் இருக்குது, அப்படியே நேராக போகணும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா சன் இதோ பின்னாடி இருக்கா, இதுதான் கொஞ்சம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கொடைக்கானலில் இருந்தப்போ கம்ப்ளைண்ட் வந்து ஓவராக குளிருதுன்னு. இங்கே வந்தவுடனே சன்லைட் ஓவராக கண்ணு கூசுது. மற்றபடி இது கொஞ்சம் ஓகே தான். இப்போ அடுத்தது நம்ம கிட்ட போய் லேக்கை பார்க்கலாம். அண்ட் லேக்கில் இருக்க தண்ணி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு கீழே. அது அப்படியே ஊர் உள்ள தண்ணி போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன், மேபி. ஸோ அப்படியே வியூஸ் பார்த்துக்கிட்டு அது போகிறதுக்கு வழி இங்கே இருக்குது. பட்டு இங்கேருந்து காமிச்சாலும் ஒன்று தான், அங்கே போனாலும் ஒன்று தான் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதுதாங்க இந்த மன்னூர் லேக்கை பார்க்குறதுக்கு ஒரு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு குட்டி ஸ்டோரி தான். குட்டி ஸ்டோரினா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது இது, பட் ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிறேன். நம்ம கொடைக்கானல்லேருந்து இந்த மன்னூர் லேக் வந்து 36 கிலோமீட்டர். ஸோ ஓவரால் ஒரு மலையை ஏறி இறங்கணும். 36 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஒரு மலையை ஏறி இறங்கணும். அதோட வர வியூஸ் நான் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் அந்த வேளை நம்ம கேமரா ஷட் டவுன் ஆகிடுச்சு அண்ட் சார்ஜ் இல்லாமல். அதுக்கப்புறம் நம்ம மெமரி ஸ்டோரேஜும் ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இதை சார்ஜ் பண்ணி ஸ்டோரேஜ் ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மெமரி கார்டு வாங்க வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா நம்மக்கிட்ட சுத்தமாக ஸ்டோரேஜ் கிடையாது. ஒரு வேளை அந்த ஒரு மெமரி கார்டு இங்கே கிடைக்கல, கொடைக்கானல்லாம் கிடச்சிது. அதுவும் ரொம்ப ரேராக ஒரு 2-3 கடை ஏறி இறங்கினதுக்கப்புறம் தான் கிடச்சிது. ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி vlog பண்ண இனிமேல் வர போகிறீங்க, இல்லை பார்க்கணும், ஊரை சுற்றி பார்க்கணும், ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வர வேண்டியதுக்கு என்ன தேவைன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த மன்னவனூர் வர்றதுக்காக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் காசு இல்லாமல் வந்துட்டேன். அதாவது கொடைக்கானல்லே என் ரூமில் ஏடிஎம் கார்டு, கேஷ் எல்லாமே நான் பேக்கில் வச்சுட்டு ஞாபகம் இல்லாமல் ஜிபே இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் வந்துட்டேன். ஆக்சுவலாக இங்கே வரும்போது தான் எனக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது. என்னென்னா, இங்கே கொடைக்கானலில் மட்டும்தான் நம்மளுக்கு பைக் ட்ராவல் பண்ணுறவங்க, கார் எதுவாக இருந்தாலும் சரி, வெஹிக்கிளுக்கு பெட்ரோல் பங்க்கு அங்கே மட்டும்தான் இருக்குது கொடைக்கானலில். இப்போ அங்கேருந்து நீங்கள் அப் டு ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ்க்கு ரேஞ்சில் எந்த கிராமத்துலேயும் இங்கே பெட்ரோல் பங்க்கு கிடையாது. ஆனால் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா பாட்டிலில் விற்கிறாங்க. அது வேணும்னா உங்களுக்கு கிடைக்கும் அந்த வேலை. அப்புறம் ஜிபே வந்து ஜிபேன்னு இல்லை, எந்த ஆப்ஸுமே யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ண முடியாது. அது ஒரு விஷயம். ஸோ மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல் தடுக்குது. ஸோ மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபே சொல்லியிருந்தேன்ல பாயிண்ட்டு, நான் எதுவும் மூணாவது பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டேன். எத்தனை பாயிண்ட் நான் சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ கேஷு வந்து இங்கே மன்னவனூருக்கு என்ட்ரி உள்ள டிக்கெட் வந்து 30 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. அந்த 30 ரூபா கூட கையில் இல்லாமல் ஜிபேயும் இங்கே ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம். இந்த மலையில் பனியில் நெட்வொர்க் கிடைக்காதுன்னு. ஆனால் மன்னவனூரில் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நெட்வொர்க் 4G கிடைக்குது. நீங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் பேர் மறந்துச்சுங்க,
பூம்பாறை ஊரில் சுத்தமாக நெட்வொர்க் கிடைக்காது. ஒரு டீ வாங்குறது கூட அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா அங்கே இல்லை, ஜிபே ஒர்க் ஆகாது, சிக்னல் இல்லை. ஸோ கேஷ் மேக்ஸிமம் கொடைக்கானல் வரைக்கும் கூட நீங்கள் வந்துடலாம், எப்படி வேணாலும் கேஷ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஜிபே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில். பட்டு கொடைக்கானலை தாண்டி நீங்கள் இந்த மலையில் எங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், சுற்றி பார்க்கணுன்னு ஏதாவது நினச்சிங்கன்னா கேஷ் கையில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா சப்ஸ்டியூட்டாக இன்னும் ஒன்று இருக்குது, மன்னவனூரில் கேஷு விட்ரா பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சிக்கன் கடை, அது வந்து ரொம்ப சின்ன கடைங்க. ஸோ வில்லேஜுங்கிறதுனால அது சிக்கன் கடை. நீங்கள் வந்து இங்கே கேஷு இல்லைன்னா ஒரு வேலை இன்கேஸ் ஃபோன்பே மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறாங்க, ஜிபே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே ஒர்க் ஆகலாம், பட் அவங்க இதில் ஃபோன்பே ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் போய் ஜிபேயில் அவங்களுக்கு காசு சென்ட் பண்ணேன். 1000 ரூபாய்க்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேயா, 1000 ரூபாய்க்கு 30 ரூபான்னு, அந்த 30 ரூபா வந்து அவங்களுக்கு 1000 ரூபா வந்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி நான் இப்போது ட்ரான்சாக்ஷன் பண்ணி தான் இப்போ இந்த மன்னவனூருக்கு லேக்குக்கு 30 ரூபா டிக்கெட் கொடுத்து வர முடிஞ்சுது. ஏன்னா இங்கே எல்லாமே காசு மட்டும்தான் வாங்குகிறாங்க, ஜிபே அக்செப்டட் கிடையாது. ஓகேயா, இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ இங்கே ஒரு டென்ட் இருக்குது, நல்லா போட்டு உக்காந்துட்ருக்காங்க. அண்ட் அங்கே ஒன்று இருக்குது, அது போட்டிங் பண்ணுறவங்களுக்காக போல் இருக்குது. அண்ட் போட்டிங் பண்ண வந்திருக்கவங்க இதுக்குள்ளே இருக்காங்க, மற்றபடி சுற்றி பார்க்குறவங்க சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து மொத்த லேக்கோட அளவே இவ்வளோ தான் இருக்குது, மன்னவனூர் லேக்கு. பட் இங்கே அதுக்காகவே இங்கே நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க இந்த லேக்கை பார்க்க. ஸோ ஜிப்லைன் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் தானே ஜிப்லைனு, அது வரைக்கும் போகிறதுக்கு ஜிப்லைனில் 500 ரூபாவா? அதை போட்டுக்குது எங்கே ஆரம்பிச்சு? அதுவுங்க இல்லைடா, அதுக்கு மேலே ரோப்பு அது இல்லையா? அதுதான் ஓகே, அதோ தெரியுதா, இதோ தெரியுது, இந்த கம்பத்துலேருந்து அப்படியே ரோப்பு வந்து இதோ அங்கே அந்த ஏரியோட லாஸ்ட்டில் போகுது. இந்த ஜிப்லைனுக்கு ஃபீஸ் வந்து 500 ரூபா. அதுவும் வெயிட்டு 45லேருந்து 74 kgs தான். இது தேவையே இல்லை என்ன கேட்டால். அப்படி கண்டிப்பாக நான் இது ஒத்துக்கவே மாட்டேன். 500 ரூபா இப்போ ஜிப்லைனில் தொங்கிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்படி தொங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நிறைய ஊரில் ஆலமரம் விழுது இருக்குது, பிடிச்சிக்கிட்டு தொங்குங்க. அகெயின் மன்னவனூர் லேக்கில். ஸோ இந்த லேக்கில் பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் கிடச்சிது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேக்கோட ஆழம் வந்து ஏதோ சென்டரில் இந்த டியூப் போட்டிருக்காங்கள்ல, சென்டரில் உங்களுக்கு ஒரு டியூப்பு சின்னதாக டாட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டியூபுக்கு இந்த சைடு வந்து கொஞ்சம் கரை தான், அப்புறம் பாசை பிடிச்சி போயிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த டியூபுக்கு இந்த சைடு தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில பேர் ஜாக்கெட் போட்டு நின்றுட்டுருக்காங்க. ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு சின்னதாக தெரியுதுன்னு நினைக்கிறேன், மேக்ஸிமம் தெரியும், ஏன்னா நம்ம கொஞ்சம் லாங்கில் இருக்கோம். ஸோ இதோட ஆழம் என்னென்னா 30 அடின்னு சொல்கிறாங்க. இந்த டீட்டெயிலு இப்போது கேட்டதில் சொன்னது. ஏன்னா ஜாக்கெட் எதுக்காக போடுறீங்க அப்படின்னு கேட்டதுனால. நீ இங்கே எப்போ வந்த? நான் இங்கே வந்து ஒரு 1/2 hour இருக்கும். இதுக்கு முன்னாடி எப்போ வந்துக்கிறியா? வந்தது இல்லை. ஏன் இல்லை இந்த ஏரியில் குளிச்சுக்கிறியா? இல்லை. அப்புறம் எந்த இதுவில் நீ சொல்கிறா 30 அடி ஆகுன்னு? 30 அடி ஆழம்னு அது ஜாக்கெட் போட்டு நிற்கிறவங்கள பார்த்தோன்னே எனக்கு இது கரை மாதிரி தோணுச்சு. எதுக்கு ஜாக்கெட் போடுறாங்கன்னு இதோ ஒருத்தர் வராரு பாருங்கள், அவர்கிட்ட கேட்டேன் நான், இது எவ்வளோ ஆழம் அப்படின்னு கேட்கும்போது, இது ஆழம் வந்து 30 அடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில், அவ்வளோதான். கூட இருக்கிறவனுக்கு அது தெரியாது, அவன் ஏதோ கரைன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. லேக்கை நம்ம சுற்றி பார்த்துட்டு இப்போது இறங்கிட்டுருக்கோம். ஸோ இறங்கும் போது நான் ஏறி வரும்போது இந்த வியூ உங்களுக்கு எடுக்கலை. ஸோ இறங்கும் போது எடுத்தால் இது அழகாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ இந்த மேட்டை அப்படியே பாருங்கள், இதுதான் வந்த பாதை. இப்போ நம்ம இறங்க போகிறது இந்த கேட்டை தாண்டி. இங்கேருந்து அதோ இருக்குது பாருங்கள் அந்த ஷெட்டு, அது வழியாக தான் எக்ஸிட்டு. ஓகேயா, ஸோ இந்த வேவும் நம்ம கிளியராக காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால நான் வரும்போது தான் எடுக்கிறேன். தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, அப்படியே செம்ம கிளியர் இந்த வாட்ரு. யாரோ பாப்கார்ன் சாப்பிட்டு போயிருக்காங்க.
செம்மையாக இருக்குல்ல இந்த தண்ணி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. மலை அருவியிலேருந்து வருது தண்ணி. வாங்கி குடிக்கிறேன். ஆமாம், அந்த தண்ணி எனக்கு வேணாண்டா, நான் நாக்கு வறண்டு கூட போகிறேன். ஓகே, இந்த பக்கமும் மலை, அந்த பக்கமும் மலை, போகிற வழியிலையும் மலை, வர வழியிலையும் மலை. யாருக்கும் தெரியல, உங்களுக்கு கண்ணு தெரியல. அதுதான் இங்கே இருக்க நேச்சர் லவ்வருக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நேச்சருங்கிறது இல்லை, இந்த பிளேஸே நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் என்ன, 6 மணிக்கு மேலே 1 கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த ஊர் நல்லா இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆக்சுவலாக இந்த ஊர்னா மன்னவனூர் சொல்ல, கொடைக்கானலில் சொல்கிறேன். அவ்வளோ குளிராக இருக்குது. இன்றைக்கும் 6 மணிக்கு மேலே எப்படி தான் போக போகுதுன்னு தெரிலங்க. ஸோ பார்க்கலாம். இதுதான் எக்ஸிட் வே. ஸோ இதுக்கு மேலே காட்டணும் அப்படின்னு இங்கே காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதோ தெரியுது தான், அந்த பில்டிங் பக்கத்தில் கேட் இருக்குது, வெளியே போனால் ரோடு இருக்குது. நான் ரோட்லேருந்து வியூ எடுக்கிற முடிஞ்ச அளவுக்கு, ஸ்டோரேஜ் இருக்கிற அளவுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு தான் போக போகிறோம். ரூமுக்கு போனதுக்கப்புறம் நான் பேலன்ஸ் வீடியோ காட்டுறேன். பாய் பாய்.